2019 ஆண்டு இடம்பெற்ற டெஸ்ட் 15 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த லைஃப் ஆஃப் பீட்டருடைய வாழ்க்கையை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சில வொக்கேபுலரிஸ் நம்ம கற்றுக்கொள்வோம். இண்டஸ்ட்ரியல்னா கைத்தொழில், ரிவல்யூஷன் புரட்சி, கான்ஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக, பியாண்ட்னா தாண்டி, பே அ டெட் கடன் செலுத்து, ஓ வாக்கு கொடு, ரெப்புன்னா மறை, டவுன் டு டா காலை தொடக்கம் இரவு வரை, ரெட் ஸ்குவீக் எலி போடுற சத்தம், செட்டில் த டெட்ஸ் கடனை செலுத்து, கிளைம்னா கேட்குற, சஃபர் கஷ்டப்படு, ஹாண்ட்னா வேட்டையாடு பயங்கரமான இடங்களை நம்ம ஹாண்ட்னு சொல்லுவோம். ஸோ ரீட் த ஃபாலோவிங் டெக்ஸ்ட் அண்ட் கம்ப்ளீட் த டாஸ்க் given below. Peter was born in southern England in 1812. 1812 ஆண்டு சதர்ன் இங்கிலாந்துல பீட்டர் பிறந்தார். When industrial revolution கைத்தொழில் புரட்சி in England was well underway, அப்பதான் இந்த கண்டினியூஸா அந்த கைத்தொழில் புரட்சி நடந்து கொண்டிருக்கிற காலத்துல 1812 ஆண்டு காலப்பகுதிகளில் தான் கைத்தொழில் புரட்சி இங்கிலாந்துல நடந்து கொண்டிருக்கிற காலப்பகுதிகளில் பீட்டர் பிறந்தாரு. As thousands of factories were open for business, ஸோ ஆயிரக்கணக்கான ஃபேக்ட்ரிஸ் வந்து பிஸ்னஸுக்காக வேண்டி இருந்துக்கு. ஸோ பீப்புள் லெஃப்ட் தேர் ஃபார்ம்ஸ் ஃபார் சிட்டிஸ், மக்கள் பண்ணைகளை விட்டு நகரங்களுக்கு மாற தொடங்கினாங்க. பட் ஆனால் தேர் ட்ரீம்ஸ் அவருடைய கனவு, ஆஃப் மேக்கிங் மோர் மணி காசுகளை அதிகம் பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த அவங்களோட கனவு, அண்ட் இம்ப்ரூவிங் தேர் லைஃப்ஸ் அவங்க வாழ்க்கையை முன்னே தொடர்ந்து செல்ல அவங்களோட கனவு, ஆல்வேஸ் டிட் நாட் கம் ட்ரூ ஒருபோதும் அதை அவங்க அடையவில்லை. மாறா என்ன நடந்துக்குன்னு பார்ப்போம். மென், உமன் அண்ட் ஈவன் சில்ட்ரன் ஆண்கள் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் கூட often அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் ஹெக் பிரேக்கிங் ஒர்க் இன் த ஃபீல்ட் ஃபார் போர்டம் அண்ட் டேஞ்சர் ஆஃப் ஃபேக்டரி ஒர்க். அந்த ஃபேக்டரி ஒர்க் கடும் பயங்கரமானதாகவும் போர் அடிக்கக்கூடிய தொழிலாகவும் என்றும் வேலை செய்கிற தொழிலாகவும் காணப்பட்டுக்கு. பீட்டர்ஸ் ஃபேமிலி மூவ் டு லண்டன் வென் ஹி வாஸ் 5. ஸோ இங்கே ஹீன்னு சொல்றது பீட்டர் 5 வயதில் இருக்கும்போது அவங்க லண்டனுக்கு மாறுறாங்க 1817 ஆண்டு. ஹிஸ் ஃபாதர் ஜோன் ஒர்க்ட் as a கிளாக்காக ஜோனுடைய ஃபாதர் வேலை செஞ்சாரு. ஸோ ஹி வாஸ் பெட்டர் ஆஃப் தென் மெனி பீப்புள் இன் லண்டன். ஸோ லண்டனில் காணப்படுற மற்ற மக்களை விட இவருக்கு சம்பளம் கொஞ்சம் கூடையாக காணப்பட்டது. பட் வித் திஸ் லார்ஜ் ஃபேமிலி அண்ட் லவ் ஆஃப் என்டர்டைனிங் அண்ட் ஹி as his wife constantly lived beyond their means. ஸோ அவர் இப்படி கூட நிறைய பேரை கொண்ட ஃபேமிலியும் அவங்க என்டர்டைனிங் பொழுதுபோக்கம் காணப்பட்டதால அவங்களோட உழைக்கிறதையும் விட தாண்டி அவங்களுக்கு செலவழிக்க வேண்டி காணப்பட்டது. வென் பீட்டர் வாஸ் 12 பீட்டர் 12 வயதாக காணப்படும் போது ஜோன் வாஸ் அரஸ்டட் பீட்டருடைய வாப்பா அரெஸ்ட் பண்ணப்பட்டார் ஃபார் ஃபெயிலிங் டு பே எ டெட். ஸோ கடன் சுமை காரணமாக அவரை அரெஸ்ட் பண்ணப்பட்டார். ஹி வாஸ் சென்ட் டு டெட்டர்ஸ் பிரிசன். ஸோ அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். where people were kept, அந்த இடம் வந்து எப்படின்னா until they could pay back the money they owed, கடனை மீளு செலுத்தும் வரைக்கும் அவரை ஜோனை ஜெயிலில் போட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ பீட்டர் வாஸ் டேக்கன் அவுட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் ஃபோர்ஸ் டு ஒர்க் இன் அ ஷூ போலீஸ் ஃபேக்ட்ரி. ஸோ இதன் காரணமாக பீட்டர் தான் இனி உழைக்க வேண்டி வந்துட்டு அவர் ஸ்கூல் விட்டு போய் ஒரு ஷூ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாரு. ரெப்பிங் கவர் பண்ணுறது அண்ட் பேஸ்டிங் லேபிள்ஸ் ஒன் போட்டல். ஸோ போத்தல்களை ரெப் பண்ணுறது கவர் போடுறது லேபிள் ஒட்டுற வேலையுமாக காணப்பட்டது. ஹி ஒர்க் அவர் வேலை செஞ்சார் ஃப்ரம் டவுன் டு டார்க் காலை தொடக்கம் இரவு வரையும் அவர் வேலை செய்ய தொடங்கினார். 6 days a week in a dark room, 6 நாள் ஒரு கிழமையில் 6 நாள் வந்து அவர் இருட்டறையில் தான் என்ன செய்யணும் அப்படி பயங்கரமான இடத்துல அவர் வேலை செய்ய வேண்டியிருக்கு. லிசனிங் டு ரெட் ஸ்குவீக், அந்த இடங்கள்ல எப்படியாப்பட்ட இடமா இருக்கு, ரெட் எலிகள் வந்து சத்தம் போடுறதும், beneath the rotting floor boards, ஸோ அந்த இடம் வந்து அழுகிய இடங்களாக காணப்பட்டது. ஹிஸ் ஃபேமிலி ஃபைனலி இன்ஹெரிட்டட் சம் மணி, ஸோ இறுதியில் கொஞ்சம் காசு பெற்றுட்டாங்க. செட்டில் ஹிஸ் டெட்ஸ் அண்ட் were released from the jail. ஸோ ஏதோ ஒரு வகையில் காசை பெற்று அவர் ஜெயிலில் இருந்து விடுவிச்சு. The later claimed that the factory experience nearly destroyed him. ஸோ பீட்டர் அவங்க தந்தையிட்ட சொல்கிறாரு அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லி. The story of Peter's childhood, பீட்டருடைய சின்ன பிள்ளை வாழ்க்கை, reads like the story in one of his novels. நோவலோட சம்பந்தப்பட்டதாக பீட்டருடைய வாழ்க்கை காணப்பட்டது. Forced to work at young age, ஸோ இளம் வயசில் வேலை செய்ய வேண்டிய காணப்பட்டது. Peter suffered long hours in unhealthy
கண்டிஷன். பீட்டர் வந்து நிறைய நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டார். ஒரு அன்ஹெல்தி கண்டிஷன், அவருடைய உடல் நலமோட மோசமாக காணப்பட்டது. காமன் இன் ஃபேக்ட்ரிஸ் இன் 19th century இன் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் அந்த 19ஆம் நூற்றாண்டு காலப்பாதிகளில் பொதுவாக வேலை செய்கிற ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறவங்களோட நிலைமை வந்து இப்படி தான் காணப்பட்டது. கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், இருட்டறைக்கு வேலை செய்யணும், ஸோ நீண்ட நேரங்கள் வேலை செய்யணும், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன், டேஞ்சர், போர்டம் எல்லாம் வந்து காணப்பட்டது. மெமரிஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாண்டட் ஹிம் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அந்த அவர் பட்ட கஷ்டம், அந்த ஷூ பாலிஷ் ஃபேக்ட்ரியில் பட்ட கஷ்டம், அவர் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், அதுக்கு புறவார வாழ்க்கையை வந்து பயமுறுத்ததாக அதே நினைச்சு அவர் கவலைப்பட்டதாகவும் பயந்தவராகவும் காணப்பட்டார். ஸ்டேட் வெதர் the following statements true, false or not given by putting a tick in a relevant column. So true உண்மையா காணப்படுற வசனங்கள் உண்மையா இல்லை பிழையா இல்லை இதை பற்றி மென்ஷன் பண்ணலையான்னு சொல்லப்படும். பீட்டர் வாஸ் born in லண்டன். அவர் லண்டன்லையா பிறந்தார்? இல்லை, சதர்ன் இங்கிலாண்டில் பிறந்தார். some people in farms migrated to cities. some people நிறைய பேர் என்ன செய்தாங்க? migrate இடம் மாறினாங்க சிட்டிஸுக்கு. yes, true. Working in factories became a tiresome experience for people. tiresome தொடர்ச்சியாக வேலை செய்கிறதாக காணப்பட்டது. yes. Peter had 2 brothers and 1 sister in family. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இவங்க இதை பற்றி தரல. John and his wives have spent money with care. ஸோ ஜோனும் பீட்டோடைய வாப்பவும் அவர் மனைவியும் வந்து கவனமாக செலவழிச்சாங்க. இல்லை, அப்படி செலவழிச்சிருந்தால் அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. Peter became an author later in his life. ஸோ அவர் வாழ்க்கையை பார்த்து அவர் என்ன செய்தார்? அவர் கதை ஒன்று எழுதினார், அதனால் அவர் author-ஆக மாறினார். Write a word from the first paragraph closest in meaning to each phrase given below. ஸோ synonyms பற்றி கேட்காங்க. very hard and tiring. very hard and tiring. tiring என்ன சொல்லுவோம்? back breaking தான் very hardன்னு சொல்லுவோம். possibility of harm or injury. harm பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சாத்தியமாக இருக்கிற தன்மையை நம்ம என்ன சொல்லுவோம்? danger. என்ன? danger. Write the sentence in paragraph 2 which says the Peter's father had a very good life. ஸோ ஒரு சென்டென்ஸ் எழுதுங்க, paragraph 2ல இந்த சென்டென்ஸ் எழுதுங்க. அதான் அந்த பீட்டருடைய தந்தையுடைய வாழ்க்கை நல்லதாக காணப்படுது. என்ன நம்ம எழுதுவோம்? his father. ஸோ பாருங்க, his father John worked as a clerk, so he was better off than many people in London. ஸோ இந்த வசனம் வந்து காட்டுது அவருடைய வாப்பா வந்து பீட்டோடைய தந்தை ஜோன் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி காசியின் அடிப்படையில். அண்டர்லைன் த வேர்ட் தட் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த பிஹேவியர் ஆஃப் பீட்டர்ஸ் பேரண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கிற நம்ம சொல்ல தெரிவு செய்யணும். பீட்டருடைய தந்தையுடைய அவருடைய பிஹேவியரை வந்து என்ன சொல்லுது? வைஸ், ஞானம் உள்ளவர்களா, irresponsible பொறுப்பில்லாதவங்களா, இன்டெலிஜென்ட் தெளிவானவங்களா, thoughtful சிந்தனை உள்ளவர்களாகவா? ஸோ அப்படி இல்லை, அவங்க irresponsible தான் இருந்தாங்க. அதனால அவங்க கடனை செலுத்த வேண்டிய வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அண்டர்லைன் த மோஸ்ட் சூட்டபிள் டைட் ஃபார் த கிவன் டெஸ்ட். இந்த பேராகிராஃபுக்கு இந்த எஸ்ஏக்கு நம்ம இன்னொரு அழகான டைட்டில் வைப்போம்னா பீட்டர்ஸ் சைல்ட்ஹுட். அவருடைய சிறு வயதில் நடந்திக்காப்ப பீட்டர்ஸ் சைல்ட்ஹுட்னு சொல்லி நம்ம ஹெடிங் வைக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.